7th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னாவே அது ஒரு மிகப்பெரிய ரிஜெக்ஷனுக்கான, அதாவது அவங்களுடைய வயதில் இருக்கக்கூடிய பசங்களுக்கான ஒரு ரிஜெக்ஷனான ஒரு காரணமா நினைச்சுக்கிறாங்க. அது ஒரு ஒரு பெருமை இல்லை, யூ ஆர் நத்திங் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ஏன் ஒரு யங் அடலோசன்ஸ் ஆர் லைக் ஒரு பியூபர்ட்டி ஆர் லைக் ஒரு 13 இயர்ஸ்லேயே பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னு ஏன் தோணுது? தே ஒர்க் ஆன் ப்ளஷர் பிரின்சிபல்னு சொல்லுவோம். எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, நானும் லவ் பண்ணுறேன். என் ஸ்கூலில் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன அதை பெருசாக பேசுகிறீங்க? இந்த பையனை அப்படி தான் சொன்னான், நீங்கள் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிறீங்கப்பா, நீங்கள் லவ் பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஆஃபர் வந்திருக்கு, நான் லவ் பண்ணுறேன். சில திரை சினிமா வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் சைக்காட்டிஸ்டே பைத்தியக்காரங்க மாதிரி காமிப்பாங்க. சமீபமாக பார்த்த ஒரு கிஸ்ன்னு ஒரு படம் பார்த்தேன், அதில் அந்த அப்பாவே ஒரு சைக்காட்ரிஸ்ட், அதுலேயுமே அவரே வந்து ரொம்ப இன்அப்ரோப்ரியேட்டாக தான் காமிக்கிறாங்க. மல்டிபிள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, மல்டிபிள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி இப்போ சின்ன பசங்க எல்லாமே பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி ஒரு மனநிலை சார்? ஒரு லவ்ன்றது அவங்க ஏர்லி ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்போ அவங்களுடைய டாக் எப்படி இருக்கோ, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கியா, உடம்பு நல்லா இருக்கா, வாட்டவர், இதெல்லாம் போகும்போது ஒரு கட்டத்தில் ட்ரைனஸ் வந்துடும், டாபிக் வராது. புதுசாக யாராவது ஒருத்தர் பேசும்போது, புதுசாக யாராவது ஒரு கேர் ஆகும்போது சில பேர் வந்து ஆகக்கூடாது, சில பேர் டிவியேட் ஆகிடும். இதில் தான் வந்து நீங்கள் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோவத்தில் வெட்டினார் அல்லது துரத்தி அடித்தார், மூஞ்சில ஆசிட் ஊற்றின, இதெல்லாம் இதனுடைய காரணங்களும் ஒரு காரணமாக. இப்போ நியூலி மேரிட் கப்பிள்ஸ் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணவங்க எங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறாங்க. என்னால் என்னுடைய தனி மனித சுதந்திரம் போயிடுச்சு, நான் வந்து மொனாட்டமஸாக காலையில் எழுந்திரிச்சு ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் மட்டும் செய்யணுமா, அல்லது ஒரு குழந்தைக்கு தாயாக மட்டும் இருக்கணுமா, இந்த லைக் நீயும் வந்து கம்பேனியன்ஷிப் கொடுக்க மாட்டியா, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைய விஷயத்தில் வரும்பொழுது இந்த பிரேக்கப் ஆர் லைக் போதும் வாழ்ந்தது, கல்யாணம் ஆகி வித்தின் ஃபியூ மந்த்துக்குள்ளேயே செட் ஆகணும்னா நம்ம பிரிஞ்செல்லாம் டிவோர்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு வார்த்தைகள் அவ்வளோ சீக்கிரமாக வருது எல்லாருடைய. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மனநல ஆலோசகர் திரு இளையராஜா அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு வந்து லவ் அண்டு மேரேஜ் பர்சன்ஸ் அந்த பிரேக்கப் அதை பற்றி நம்ம பேசலாம் சார். கண்டிப்பாக சார். நம்ம லவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப சின்ன பசங்க எல்லாருமே லவ் பண்ணுறாங்க. அது வந்து லீகலாகவும் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது தான். அந்த ஒரு வயசு இருக்குது, ரொம்ப அதை தாண்டியும் போயிட்டு இப்போ ஃபோன்னால லவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அது எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? மீன்ஸ் 13, 12 அந்த ஏஜஸ்லேயே லவ் அப்படின்னு இது பண்ணுறாங்க, வெளியெல்லாம் வராங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னாவே அது ஒரு மிகப்பெரிய ரிஜெக்ஷனுக்கான, அதாவது அவங்களுடைய வயதில் இருக்கக்கூடிய பசங்களுக்கான ஒரு ரிஜெக்ஷனான ஒரு காரணமாக நினச்சிக்கிறாங்க. அது ஒரு பெருமை இல்லை, யூ ஆர் நத்திங் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ஏன் ஒரு யங் அடலோசன்ஸ் ஆர் லைக் ஒரு பியூபர்ட்டி ஆர் லைக் ஒரு 13 இயர்ஸ்லேயே பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னு ஏன் தோணுது? ஏன் அவங்களுக்கு ரியாலிட்டி வரமாட்டேங்குது? எப்படியா இருந்தாலும் 28 வயசில் தான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம். ஒரு 13 வயசு ஆர் லைக் 14 வயசில் சூஸ் பண்ணி எப்படி ஒரு 28 வருஷம் வரையும் அந்த லவ்வை கொண்டு போகிறோன்றது எல்லாம் அந்த லாஜிக்கல் ரீசனிங்லாம் எதுவும் உங்களுக்கு வேலை செய்யாது. தே ஒர்க் ஆன் ப்ளஷர் பிரின்சிபல்னு சொல்லுவோம். எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, நானும் லவ் பண்ணுறேன். ரொம்ப அழகாக அந்த பெண்மணி சொல்லுவோம், என் ஸ்கூலில் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன அதை பெருசாக பேசுகிறீங்க? இந்த பையனை அப்படி தான் சொன்னான், நீங்கள் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிறீங்கப்பா, நீங்கள் லவ் பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஆஃபர் வந்திருக்கு, நான் லவ் பண்ணுறேன், இதை பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. இப்போ இது ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பியர்ஸில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு டீனேஜ் லவ்வில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை பார்த்து இன்னொரு பெண்ணோ ஒரு ஆணோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே, இது ஒரு காரணம். அப்பா அம்மாக்கள் சண்டை, இந்த குவாரல்சம் பேரண்டிங் ஆர் அப்பா ஆல்கஹாலிசம் ஆர் செப்பரேட்டட் ஃபேமிலி, டிவோர்ஸ், இந்த ஒரு இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த குழந்தைங்களுக்கான அந்த அன்பு கிடைக்காது. அந்த சின்ன வயசு வரையும் ஏதோ ஒரு டாய்ஸில் விளையாடிட்டு இருக்கிறவங்க அந்த 13 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பேசணுன்ற ஒரு விஷயத்தில் அது வராது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸும் டெவலப் ஆகும். ஒரு யாராவது ஒருத்தர் காது கொடுத்து நம்மளுடைய கன்சர்னை கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி
அந்த இடத்துல யாராவது ஒரு நபர் அன்பாக பேசினாரு, அது ஸ்கூலில் அல்லது ஸ்கூல்லேருந்து வர வழியில் அல்லது ஒரு டியூஷன்லையோ அல்லது ஒரு ஸ்நாக் கடையில் சாப்பிடும்போது கூட யாராவது பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதில் தான் வந்து பாரபட்சமே இல்லை, யாரை வேணாலும் ஒரு காதல் கொள்ளலாம், என்ன கல்யாணம், அது எதுவுமே யோசிக்காமல் எனக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறாரு, எனக்கு ஒருத்தங்க கம்பேனியனாக இருக்கிறாங்க அப்படின்னு சூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலாக இந்த இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்ஸ், அது ரீல்ஸாக இருக்கட்டும், அப்படி எல்லா ஒரு இதில் அதுக்கேற்ற மாதிரி டாபிக் ஒரு சேனலை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரீல்ஸை பார்க்கும்போது ஆஸ் யூஆர் யங் அடலோசன்ஸ் அப்படின்னாலும் அதுலேயும் ஈர்க்கப்பட்டு காதல் புரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது உண்மையிலேயே ஒரு பேரண்ட்ஸ் சைட்லையோ ஒரு டீச்சர்ஸ் சைட்லையோ இது பெரிய தப்புன்னு சொன்னாலும் இந்த தப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, இது ஸ்கூல் லெவல்ல இருந்தே நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏர்லியராக நீங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து அது ஒரு மேரேஜில் போய் முடியாது, ஆர் லைக் முடியலாம் அல்லது முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப் அவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ட் உங்களுடைய படிப்பு இதை டிஸ்டர்ப் பண்ணும், உங்கள் பர்சனல் லைஃப்பை இதை டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் யாராலையுமே நீங்கள் எடுக்கப்பட்ட கோலுன்னு ஒரு விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய இம்பேர்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த சந்தோஷம் ப்ளஷர் பிரின்சிபலில் வேலை செய்கிறதுனால இவங்களுக்கு இதுதான் பெரிய உலகம்னு நினச்சிருப்பாங்க. அது கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்தே நம்ம எஜுகேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யங் லவ் ரிலேட்டட் ஸ்டஃப் எல்லாம் நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பீப்புள் ஆர் டூயிங், கவர்மெண்ட்டும் இதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் சைக்காலஜிஸ்ட்லாம் வராங்க. ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின், ரிலேஷன்ஷிப்போட வேல்யூஸை பற்றி, ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றிலாம் வந்து ஒரு மாரல் எஜுகேஷனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் எடுக்கணுன்றது தான் போகிறாங்களே தவிர அவங்களுடைய லைஃப் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னா, அவங்க முதல்ல நல்லா தூங்குறானா, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறானா அப்படின்ற ஒரு எமோஷனல் ஏரியா வந்து யாருமே பெருசாக தொட்ட மாதிரி இல்லை. கோயிங் ஃபார்வர்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி இதெல்லாம் செட்டில் ஆகிடும் நான் நம்புகிறேன். ஓகே சார், இப்போ மல்டிபிள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, மல்டிபிள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி இப்போ சின்ன பசங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி ஒரு மனநிலை சார்? இதை ரொம்ப வெளிப்படையாக கேட்டுட்டீங்க. இதை 2 டைமிங்ஸ்னு சொல்லுவாங்க, 3 டைமிங்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து ஒரு திருமண உறவை தாண்டிய ஒரு உறவுன்னு நம்ம அதில் சொல்லுவோம். ஆர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் சீட்டிங்னு சொல்லலாம், ஆர் ஆங்கிலத்தில் இன்ஃபிடெலிட்டின்னு சொல்லுவோம். மாரலி இது தப்பு. பட் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் லவ்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் ஏர்லி இயர்ஸில் நம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. இந்த பக்கம் லவ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. அவர் வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு லவ்ன்றது அவங்க ஏர்லி ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்போ அவங்களுடைய டாக் எப்படி இருக்கோ, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கியா, உடம்பு நல்லா இருக்கா, வாட் எவர், இதெல்லாம் போகும்போது ஒரு கட்டத்தில் ட்ரைனஸ் வந்துடும், டாபிக் வராது. ஓகே, இப்போ புதுசாக யாராவது ஒருத்தர் பேசும்போது, புதுசாக யாராவது ஒரு கேர் ஆகும்போது சில பேர் வந்து ஆகக்கூடாது, சில பேர் டீவியேட் ஆகிடும். ஓகே, அப்படி தான் சில பேர் வந்து ஸ்லிப் ஆவாங்க. பட் அவங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு உறவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் கழிச்சு போர் அடிச்சிடும். அதுக்காக தான் திருமணம் ஒரு விஷயம்லாம் நம்ம கொண்டு வரோம், கமிட்டட் ரிலேஷன்ஷிப்னு நம்ம சொல்லுவோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே குழந்தை வேணுன்றதெல்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்போ தான் கமிட் ஆகும், அந்த குழந்தைக்காக நம்ம லைஃப் ஓடும். அது 2 பேரே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டம், இன்னொரு போர்டம் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பையும் சில பேர் ஸ்லிப் ஆவாங்க. மாரலி தப்பு, பட் சில பேர் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான அந்த ஆலோசனைகள் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா அது சேஃப். ஏன்னா இதை என்கரேஜ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதை பார்த்துட்டு சில வர்றவங்க சீட் பண்ணுறதெல்லாம் தப்பே இல்லைன்ற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது. எஸ், ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் லவ் பண்ணுறாங்க, அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்னொரு பசங்களாம் லவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சீட் பண்ணுறாங்க, ஓகே இவனே பண்ணுறான், என் ஃப்ரெண்டும் பண்ணுறான், நானும் அது பண்ணுறேன், அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இல்லை? ஆமாம், நிறைய விதத்தில். ஏன்னா இந்த ஆரம்பம் வந்து அப்படியே கல்யாணம் ஆன பிறகு ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அண்ட் சில பேர்லாம் வந்து கல்யாணம் ஆன பிறகு மிரட்டுறவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் எனக்கு தெரிஞ்சு ஐஃபோனில் தான் எனக்கு தெரிஞ்சு பேக்கப் எடுக்க முடியாது நான் நினைக்கிறேன். கட்டுறது கையளவு. நீங்கள் ஆண்ட்ராய்ட்லலாம் நீங்கள் க்ளவுடில் எப்படி போட்டாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க, எந்த இடத்துல உட்காந்தீங்கன்னு வரையும் ஹிஸ்ட்ரி எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரியான கேசஸ் எல்லாமே உண்டு. ஸோ நம்ம சீட்டிங் வந்து நம்ம சேஃபாக இருக்கோம், யாருக்கும் தெரியல அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் கூகுள் ஆர் லைக் யாரோ ஒருத்தர் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, என்ன சொல்யூஷன் பேசலாம் நம்ம பார்த்தோன்னா, பிடிக்கலடா அப்படின்னா ஏன் பிடிக்கலன்னு நம்ம பேசணும்.
எனக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பிடிக்கல, நீ என்ன ஹேண்டில் பண்ணுற விதம் பிடிக்கல, வாட் எவர் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்றது நம்ம பேசி அதை சரி செஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த உறவை விட்டு விட்டு தான் நான் அடுத்த உறவுக்கு போகணும். இந்த 2 டைமிங்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து 2 பேருக்குமே பிரச்சனை. இதில் தான் வந்து நீங்கள் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோவத்தில் வெட்டினார் அல்லது துரத்தி அடித்தால் மூஞ்சில் ஆசிட் ஊற்றினா, இதெல்லாம் இதனுடைய காரணங்களும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த யங் பீப்புள் வந்து சரி விட்டுட்டு போயிட்டுன்னு அப்படின்னு விட தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ப்ளஷர் பிரின்சிபலில் நான் சொன்ன மாதிரி அவங்க மைண்ட் இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கலன்ற ஒரு மனநிலையில் தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் சில பேர் இந்த சம்பவம் நடக்கலை அல்லது வயலன்ஸ் நடக்கலைன்னா கூட சரி விட்டுட்டு போகணும்னு சொன்னால் கூட அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகிறப்போ இது ஒரு பெரிய ட்ராமாவாக ஆகிடும். இந்த பெண்ணும் அல்லது இந்த ஆணும் இதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை சீட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு முதல்ல உன் ஃபோனை கொடுன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அல்லது 10 மணிக்கு மேலே நீ ஏன் ஆன்லைனில் இருக்கிறேன்னு கேட்பாங்க. அல்லது பேசிட்டே இருக்கும்போது ஏன் ஏன் செகண்ட் லைனில் போகுதுன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. திருமணம் ஆகி அல்லது குழந்தை பிறந்தாலும் கூட இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் சீட் பண்ணுறது அது ஒரு நபரோட 50 வயசு 60 வயசு வரை வாழ்நாள் முழுவதும் அது பாதிப்பு ஏற்படும். ஒர்க் பண்ணுங்க, முடியலன்னா நோன்னு சொல்லிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போகணும். சரி, இப்போ நம்ம கல்யாணத்துக்குள்ள வரலாம். இப்போ நியூலி மேரிட் கப்பிள்ஸ் இப்போ தான் 6 மாதம் ஆகுது கல்யாணம் ஆகி. கரெக்ட். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை போடுறாங்க 2 பேரும். 2 சைட்லையும் இங்கே ஒரு புகார் அங்கே ஒரு புகார் சொல்கிறாங்க. எங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறாங்க. லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணவங்க எங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறாங்க ஒரு 6 monthsல. என்ன விஷயமா இருக்கும்? சரி, கம்பேட்டபிலிட்டி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இவங்க எதிர்பார்க்கறது அவங்க எதிர்பார்க்கறது ஒத்து போகலனா. பட் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஏன் திருமணம் பண்ணணும் நிரஞ்சன்? அப்படியே கூட இருக்கலாம்ல, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது டேட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஏன் கல்யாணம் பண்ணணும்? கமிட்மெண்ட், ஒரு அழகான ஒரு குழந்தை, நம்மளுடைய சன்னதி அடுத்த வரையறைக்கு போகணுன்றது தான் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப். ஆர் லைக் இந்த ஒரு விஷயத்துக்காக தான், அந்த குழந்தைன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ஸோ இந்த கமிட்மெண்ட் 2 பேருடைய மைண்ட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா, யார் உள்ளே வந்தாலும் கூட அல்லது எந்த விதமான பிரச்சனையும் வந்தாலும் கூட இதை எப்படி கையாளலாம் அல்லது எப்படி சரி செய்யலான்ற மாதிரி தோணும். அது இல்லாத ஒரு பட்சத்தில் இப்போ கல்யாணமே பண்ணாலும் கூட சில இடத்துலலாம் நான் உலகம் பூரா சுற்றிட்ட பிறகு தான் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ஒரு 2 வருஷம் அல்லது 1 வருஷம் குழந்தை வேணாம், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம், 2 பேரும் நம்ம புரிஞ்சிக்கலாம், அதுக்குள்ளேயே சண்டை வந்துடும். பட் நினச்சிப்பாங்க புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் குழந்தை ப்ராசஸை பார்க்கலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம 2 பேரும் இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ், நம்ம 2 பேரும் ப்ராசஸ் பண்ணுவோம், பேசுவோம், அதுக்கப்புறம் மெல்லமாக குழந்தை பிறந்துக்கலாம் அப்படின்னு. இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா பிகினிங்கில் மட்டும்தான் த ரியல் கலர்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கும். அது வரையும் சூப்பர்ஃபிஷியல் கலர்ஸாக ரொம்ப ஜாலியாக லவபுளாக தான் இருப்பாங்க. அது போக 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 ஆஃப்டர் 90 days ஒரு 100 daysன்ற போக போக தான் வந்து நமக்கு அந்த போர்டம் வரும்போது தான் அந்த பர்சனாலிட்டி கிளாஷஸ் வரும். இதில் என்னன்னா, இளையராஜா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி வேறு, நிரஞ்சனுடைய பர்சனாலிட்டி வேறு, அந்த நபருடைய பர்சனாலிட்டி வேறு. இது எல்லாமே ஒரே லைனில் ஒரே மாதிரிலாம் வராது. ஸோ என்னுடைய பர்சனாலிட்டியை நிரஞ்சன் கிட்ட நான் எதிர்பார்க்க முடியாது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் இதே மாதிரி பண்ணணும்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது. அந்த தனியால் வேற்றுமைன்னு சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா பெரும்பாலும் இந்த திருமண உறவுகளை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ பிரிதல்ன்றது ஏகப்பட்ட டாபிக் வரும். இன்ஃபேக்ட் நாங்கள் அதை சொல்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி கண்டாமினேஷன்னு சொல்லுவோம். அதாவது மாமனார் மாமியாரோடைய ஊண்டுதல், எஸ்பெஷலாக மாமியார், பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த மதரின்லா டாட்டரின்லோட மனசு மட்டும் ஏன் தெரியலன்றது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஓகே. ஸோ அந்த 2 இடத்துல கூட கிளாஷஸ் வரும்போது நியூக்ளியர் ஃபேமிலி போகணும், ஆர் லைக் அதுலேயும் சண்டை வரலாம். செக்ஷுவல் இம்பார்ட்டன்ஸின்னு சொல்லுவோம், இது ஹைப்பர் செக்ஷுவாலிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். இதுவும் ஒரு நிறைய பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காரணங்கள் இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணலை. ஏன்னா இப்போ உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பொழுதுபோக்குகள் ஆஃப்டர் இந்த ஸ்க்ரால்ஸ் ஆர் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு வகையில் பான் வீடியோஸ் பார்த்து சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால, அதுவும் ரெகுலராக பண்ணுறதுனாலையோ அல்லது டெய்லி பண்ணுறதுனாலையோ அல்லது அந்த விஷுவல்ஸ் இருந்தால் தான் மாஸ்டர்பேட் ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ண போகிறேன்னு அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா த ரியல் உமன் கிட்ட அவங்க எரோஸே ஆக மாட்டாங்க, அதாவது கிளர்ச்சி அடைய மாட்டாங்க. அதுலேயும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீ எவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணுறன்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துலையும் டிவோர்ஸ் ஆகும். ஆனால் அவருடைய ஹார்மோனல் டெஸ்ட் அவர் லைக் எல்லாம் செமெண்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும்.
பட் செக்ஷுவல் இன்டிமேசியில் இன்வால்வ் ஆக முடியாது. பிகாஸ் அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பான் அது வேற உலகம், ஃபேண்டசி உலகம், $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. இது வந்து ரியல் உலகம். இந்த இந்த உடல் வித்தியாசங்கள் வந்து அந்த மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அவங்க எரோஸ் ஆக மாட்டாங்க. இதுவும் ஒரு காரணங்கள் இருக்குது. அடிக்ஷன்ஸும் ஒரு காரணம் இருக்குது. ஆல்கஹால் எடுக்கிறேன்னா எல்லா திரைப்படங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் இப்போ ஆல்கஹால் கொண்டு வந்துட்டாங்க. இதையும் தப்பாக புரிந்து சில பீப்புள் டெய்லி ஆல்கஹாலோ இல்லை ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுனால ஆல்கஹால் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் டிவோர்ஸ். இந்த மன அழுத்தம் இல்லை மனச்சிதைவுன்னு சொல்லுவோம். சில பேர் தானாக பேசுவாங்க, சிரிப்பாங்க. இதெல்லாம் கல்யாணம் ஆனால் சரியாயிடும்னு இப்போவும் 2025 மனப்பாம்புக்குள்ள சில பெற்றோர்களும் இருந்து அது கல்யாணம் ஆகி வித்தின் 1 வீக்குள்ளேயே அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு டிவோர்ஸ் ஆகக்கூடிய இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ மெனி ரீசன்ஸ். எஸ்பெஷலி அந்த கல்யாணத்தில் எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. என்னை யாருமே வந்து ஒரு மனுஷனாக கூட பார்க்கல அல்லது மனுஷியாக கூட பார்க்கல. என்னால் என்னுடைய தனி மனித சுதந்திரம் போயிடுச்சு. நான் வந்து மொனாட்டமஸாக காலையில் எழுந்திரிச்சு ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸை மட்டும் செய்யணுமா அல்லது ஒரு குழந்தைக்கு தாயாக மட்டும் இருக்கணுமா, இந்த லைக் நீயும் வந்து கம்பேனியன்ஷிப் கொடுக்க மாட்டியா, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைய விஷயத்தில் வரும்பொழுது இந்த பிரேக்கப் ஆர் லைக் போதும் வாழ்ந்தது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது செப்பரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சாதாரணமாக எப்படி ஒரு சின்ன குழந்தை கூட எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்கிற மாதிரி கல்யாணம் ஆகி வித்தின் ஃபியூ மந்த்துக்குள்ளேயே செட் ஆகணும்னா நம்ம பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு வார்த்தைகள் அவ்வளோ சீக்கிரமாக வருது. எல்லாருடைய அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இது எங்கே லேர்ன் பண்ணுறாங்கன்றது சினிமாவா இல்லை அவங்க பார்க்கக்கூடிய ரீலா அல்லது அவங்க இருக்கக்கூடிய எதர் எந்த ஃபேமிலியிலேயாவது எங்கேயோ ஒரு இடத்துல டிவோர்ஸ் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கே தெரியாமல் அது அவங்க ஆழ் மனசில் பதிஞ்சு நம்ம 2 பேருக்குள்ள ஒத்து போல அப்படின்னா டிவோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சார் இப்போ நம்ம ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் பிஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் எவால்வ் ஆகலை. கரெக்ட். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் கேட்குற மாதிரி ஆச்சு. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நடக்குது, என் தெரிஞ்சவங்களுக்கு நடக்குது, அந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் ஒரு பிரச்சனையா டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்ட். ஏன் அந்த பேசி தீக்கலாம் அந்த விஷயத்துக்கு ஏன் வரமாட்டுறாங்க? சரி, இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா முதல்ல அவங்க 2 பேருக்குள்ளேயே ரிசால்வ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பக்குவமே இப்போ நிறைய பேர் கிடையாது. ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் ஆஃப் டிவோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் அவுட் ஆன் த ரிலேஷன்ஷிப்னு அவங்க நினச்சிருவாங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. அப்படி உங்களால் ஒர்க் பண்ண முடியலையா, உங்கள் அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த எஸ்கலேட் பண்ணுங்க. அவங்க இந்த விஷயத்த பெரியவங்களா வச்சு எப்படி பேசணுன்றது பார்ப்பாங்க. அந்த இடத்துலையே ஒர்க் பண்ண முடியல, யாரோ ஒரு கெட்ட வார்த்தைகள் பரிமாறி விட்டு அது ஒரு சண்டையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா, பேசாமல் ஒரு மேரேஜ் கவுன்சிலர் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள். என்ன ஒரு ஃபியூ செஷன்ஸ் போகும், ஒரு nth நம்பர் ஆஃப் செஷன்ஸ் போகும். அதுக்கப்புறம் 2 பேருக்கான பிரச்சனைகள் என்ன, இதுக்கப்புறம் ஹெல்த்தி பவுண்டரிஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் 2 பேருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஒர்க் பண்ணுறேன்றது தோணணும். இதில் யாருக்காவது ஒருத்தர் நீங்கள் யார் என்ன பேசினாலும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னா ட்ராமா. ஒன்று ஏதோ ஒரு வகையில் இவங்க பேசின விதம், எதர் ஆஃப் த கப்புள் பேசின விதம் அல்லது அடித்த விதம் அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசின விதம் அல்லது அவங்க அப்பா அம்மாவை பேசின விதம் அல்லது அப்பாக்கள் அம்மாக்கள் அடித்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஆழமாக படிஞ்சு சில இடத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த இடத்துல பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு சில ஆண்களை வந்து உரிமையில் பேசிடுவாங்க. அதெல்லாம் வந்து சில பேருடைய ஈகோ டச் பண்ணும்போது நான் எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன், என்னை போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வச்சுட்டாங்க இல்லையா, இந்த ஒரு காரணத்துக்காக நான் இவங்களோட வாழ மாட்டேன் அல்லது இவங்களோட வாழ மாட்டேன்னு சொல்கிறவங்களாவும் இருக்கிறாங்க. ஸோ ஒர்க் பண்ணலாம், தேர் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். பட் இன்னும் மக்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் அப்படின்னா இப்போவும் நான் சொல்கிறேன், இப்போ கூட நான் ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நேற்று கூட அந்த கணவர் வந்து மனைவி வா போகலான்றப்போ நான் என்ன லூஸா நீ போ அப்படின்றாங்க ரியல் லைஃப்ல. இப்போ நேற்று கூட அந்த கிளினிக் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பெண் சொல்கிறேன், ஏன்னா கணவர் மட்டும்தான் வந்தார் கவுன்சிலிங்க்கு, ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர முடியல. ஏன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பைத்தியமான கேட்குறாங்க ஒய்ஃப். ஆமாம், ஏன்னா நம்ம ஊரில் பொறுத்தவரையும் சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட் வச்சுருக்கிறவங்களாயும் சில திரை சினிமா வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்டே பைத்தியக்காரங்கள மாதிரி காமிப்பாங்க. சமீபமாக பார்த்த ஒரு கிஸ்ன்னு ஒரு படம் பார்த்தேன், அதில் அந்த அப்பாவே ஒரு சைக்காட்ரிஸ்ட், அதுலேயுமே அவரையே வந்து ரொம்ப இன்அப்ரோப்ரியேட்டாக தான் காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு தானாக பேசுகிற மாதிரி யோசிக்கிற மாதிரி நினைக்கிறதுனால சைக்காலஜி கிளினிக்கும் சைக்காட்ரி கிளினிக்குமே வித்தியாசம் தெரியாமல் போச்சு. இப்போ எங்களை மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுடைய பிரச்சனையை அழகாக பேசி அதை சார்ட் அவுட் பண்ணுறது தான் வி ஹெல்ப் யூ டு ரிசால்வ் த இஷ்யூஸ். ஓகே, ஸோ அது தெரிஞ்சாவே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அழகாக போய் ரிசால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அது நிறைய பேருக்கு தெரியல, அவங்களுக்குள்ளேயே பேசி சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க. எஸ், இப்போது நானும் இந்த விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னா
ஒரு விஷயம்னா போய் அங்கே மீட் பண்ணி அவரை மீட் பண்ணி பேசலாம், சைக்காலஜிஸ்ட் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன இதுவா, நான் என்ன மென்டலா, நான் ஏன் வரணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேத்துக்கு இருக்கு. கரெக்ட். இப்போ நம்ம வீடியோவே எவ்வளோ பேர் நம்ம பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. கரெக்ட். சில பேத்துக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணாலுமே நான் ஏன் பார்க்கணும், எனக்கு என்ன இதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த பர்சனாலிட்டி என்னது அது? பர்செப்ஷனை நம்ம சிம்பிளா சொல்லிக்கலாமே. நான் திருமண வாழ்க்கையில இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அவரு திருமண வாழ்க்கையில இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. பட் நம்ம 2 பேருமே வாழ்ந்தாகணும், நமக்கு ஒரு குழந்தை வேணும் அல்லது ஒரு குழந்தை இருக்கு, அவர் நம்ம 2 பேருமே அட் த எண்ட் ஆஃப் த டே சந்தோஷமா இருந்து படுத்து தூங்கணும். நாளைக்கு ஒரு படுக்கறையில ஒரு ஆண் இப்படியும் ஒரு பெண் இப்படியும் இல்லாமல் இருவரும் படுக்கிறதுன்ற ஒரு விஷயம் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு சந்தோஷத்தை குறிக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்யூஷன் ஓரியன்டா, அதாவது தீர்வை நோக்கி யோசிச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டா வருவாங்க. அது ப்ராப்ளம் ஓரியன்டா, பிரச்சனை ஓரியன்டா, திரும்ப திரும்ப ஓ மேல தப்பு என் மேல தப்பு நம்ம பேசிட்டு போனோம்னா இது ரிசால்வே பண்ண முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே டிவோர்ஸ் ஆர் லைக் நீ உங்க வீட்டில் வாழுங்க, நான் என் வீட்டில் வாழுங்கன்னு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணாம அப்படியே தள்ளி போறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார். லவ்லேயே அதிகமாக சண்டை போடுறவங்க, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அதிகமாக சண்டை போடுறாங்க, இவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? சண்டை போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்பர்சனல் கான்ஃப்ளிக்ட்னு ஒன்று இருக்கும். முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த தனியார் வேற்றுமையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இது நான் சில அசைன்மெண்ட்லாம் கொடுப்பேன், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் திஸ் மேரேஜ்னு அவங்க எழுதணும். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து அவ்வளோ ஃபேண்டஸியாக இருக்கும். என்னை வந்து எப்போவுமே என்னை பார்த்துக்கணும், உடம்பு சரியில்லை அப்படின்னா 24/7 பக்கத்துலேயே இருக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எது ரியல் எது ஃபேக் ஆர் எது ரீலுன்றதெல்லாம் நம்ம பார்த்து அதை ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னு நம்ம சொல்லுவோம். ஒரு திருமணத்திற்கு முன்பு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எப்படி ப்ரீ ஷூட்டெல்லாம் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கப்புள் ப்ரீ கவுன்சிலிங் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்து திருமணத்துக்கு முன்னாடி இவங்க தயாரான ஒரு நிலையில் இருக்கிறாங்களா, திருமணத்திற்கு தயாராக இருக்கிறாங்களான்றதுக்கான ஒரு கவுன்சிலிங் அது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கோவப்படக்கூடாதுன்னு அப்படின்றது கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள போறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இட் இஸ் நாட் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த சைடில் ஒரு 500 பேர் இருப்பாங்க, அந்த சைடில் ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஒருவேளை உங்கள் 2 பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆர் செப்பரேஷன் இருந்துச்சுன்னா நினச்சிக்கிங்க, இட் இஸ் ஹைலி கண்டேஜியஸ். உங்களை சுற்றி இருக்கிற சின்ன பீப்புள் வரையும் அந்த அக்கா கூட டிவோர்ஸ் தானே, அந்த அண்ணா கூட டிவோர்ஸ் தானே, அந்த மாமா கூட டிவோர்ஸ் தானேன்னு சொல்லியே அவங்களுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பாதுகாப்பாக உணர மாட்டாங்க. அதனால் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணலான்னு நினைங்க. இந்து மேரேஜ் ஆக்டில் எனக்கு தெரிஞ்ச சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் தோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிவோர்ஸ் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வயலன்ஸ்லாம் இருந்துச்சு, அடிக்கிறாங்க, லீட் ஆகுது அப்படின்னா தாராளமாக போகலாம். கம்ப்ளீட் ஆல்கோஹாலிசம், நார்காட்டிக் ட்ரக்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னா போகலாம். ஓகே, செக்ஷுவல் இம்பார்ட்டன்சி அப்படின்னா தாராளமாக போகலாம். கணவரோ மனைவியோ 2 வருஷத்துக்கு மேலே ஆளே காணும் அப்படின்னா போகலாம். சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னா போகலாம். மல்டிபிள் செக்ஸ் அதையும் கூட இப்போ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டாங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கிரவுண்டில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா தான் டிவோர்ஸ்னாவே ஓகே இது ஒரு நல்ல ரீசனுக்காக வெளியே வந்திருக்காங்கன்னு தோணும். ஏன்னா இதெல்லாம் இவங்க கண்ட்ரோலில் கிடையாது. ஒரு தீராத ஒரு நோய் இருக்குன்னா இது இவங்க கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ அந்த உறவுலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். பட் அதுலேயுமே ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பட் அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி கண்டாமினேஷன், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாமியார் பிரச்சனை, அல்லது நீ எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நீ எனக்கு லவ் லாங்குவேஜே கொடுக்கல, இது ஒரு மிகப்பெரிய டேர்ம் ஆகிப்போச்சு, ஃபேன்சி டேர்ம். எனக்கு நீ லவ் லாங்குவேஜ் கொடுக்கல, எனக்கு குவாலிட்டி ஆஃப் டைம் கொடுக்கல 24/7 அட்டென்ஷன் எதிர்பார்க்குறாங்களா, அது எப்படி? அது உமன் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் அன் எமோஷனல் பிரெயின்னு நம்ம சொல்லுவோம். அது தப்பு கிடையாது, அவங்க பிரெயின் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. அதனால தான் the women always need a love for sexன்னு சொல்லுவோம், the men always need sex for loveன்னு சொல்லுவோம். அதனால அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த குட்டி குட்டி நேரத்தையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவங்கள அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கான டெய்லி ஒர்க்ஸில் அப்பப்போ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் they'll get pampered. இதில் சில பெண்மணிகள் ஓகே ஃபைன், என் கணவர் வந்து இன்ட்ரோவர்ட், அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ஸ்டஃப்லாம் எதிர்பார்க்க முடியாது, அவர் நம்மளை சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண மாட்டார், அவர் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் டைம் பேசணும், பக்கத்தில் உட்காந்து பேசணும் அப்படின்னா பெண்மணியான நான் தான் பேச வேண்டியிருக்கும், அவர் கேட்க வேண்டியதாக இருக்கும், அவர் ஒன்றும் பேச மாட்டார்னா சில பெண்கள் எல்லாம் அழகாக அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ புரிஞ்சிக்காத சில பெண்கள் அவர் இன்ட்ரோவர்ட் பற்றிலாம் அந்த பர்சனாலிட்டி ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் கவலைப்படாமல், நான் பேசுகிறேன்ல, நான் உன்னை ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறேன்ல, காரில் உட்காந்தா கூட நான் தான் பேசுகிறேனே தவிர நீ பேச மாட்டேன்ருக்கோம். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக
எனி ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆர் லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்து எதிர்காலத்தில் எந்த டிவோர்ஸுன்றது ஒரு சின்னுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் மேஜர் இஷ்யூஸை தவிர. ஸோ குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்களும் அப்பா அம்மா சண்டை போடலை ஜாலியாக இருக்கிறாங்கன்றப்போ அந்த குழந்தையும் ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் வரும். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.